திருவண்ணாமலை தேரடி வீதியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரிடம் ஆதரவு திரட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 4ஆம் கட்ட பரப்புரை பயண திட்டம் வெளியீடு. தஞ்சாவூரில் நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிப்பு. 5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தொகுதி மறுவரையறை எப்படி நடக்கும் என கூறாமல் பாஜக அரசு மௌனம் காப்பது ஏன் என்றும் வினா. அதிமுக உதவியுடன் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற பார்ப்பதாக திருவள்ளூர் பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவிற்கு விடும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கான வாக்கு என பேச்சு. அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பார்க்குது. அதனால இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கும் வரை கஞ்சா விற்பனையை ஒழிக்க முடியாது என வேளச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் ஒழிப்போம் என உறுதி. அதிமுக ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். 1 கிலோ தங்கம் 60 சிலிண்டர்கள் தருவேன் என வாக்குறுதி தரவா என்று சீமான் கிண்டல். சென்னை ஆலந்தூரில் நாம் தமிழர் வேட்பாளருக்காக பரப்புரை. நான் குடும்ப தலைவிக்கு மாசம் 5000 தரேன்னு சொல்ல முடியாத? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தானே அது சொல்றேன். நான் 6 சிலிண்டர், நான் 60 சிலிண்டர் தானே உனக்கு. 60 அண்ணா ஒரு நீ சூப்பர் 6 இல்ல, அண்ணா ஒரு நீ சூப்பர் 60 வச்சுக்க. நெல்லை பாளையங்கோட்டையில் தாவேக்க வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை. பெருமளவில் திரண்ட தாவேக்க தொண்டர்கள். திமுக அரசால் தனக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுவதாக விஜய் பேச்சு. வெளியில் தனித்தனியாக இருந்தாலும் திமுக பாஜக கூட்டணிகள் ஒன்றுதான் என்றும் விமர்சனம். திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். தமிழ்நாடு காங்கிரஸை கோடிகளை கொடுத்து திமுக பாக்கெட்டில் போட்டுக் கொண்டதாக விஜய் விமர்சனம். உண்மையான காங்கிரஸ் தாவேக பக்கம் இருப்பதாக பேச்சு. கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. கரூர் விவகாரத்தில் தன் மீது பழிபோடும் முயற்சி பலனளிக்கவில்லை என விஜய் கருத்து. ஜனநாயகம் படத்தை வெளியிட முடியாமல் தடுத்த நிலையில் தன் மீதான அவதூறு எடுபடவில்லை என்றும் பேச்சு. கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும், ஆனா போடு விஜய் மேல பழிய போடு அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. தூத்துக்குடியில் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த போது இருசக்கர வாகனத்துடன் கீழே விழுந்த தொண்டர்கள். பின்னால் ஓடிய தொண்டர் பவுன்சர்கள் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்தார். நடிகர்கள் பின்னால் சென்று கீழே விழுந்து காயமடைவது ஆபத்தானது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. படிக்கும் வயதில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என இளைஞர்களுக்கு அறிவுரை. ரொம்ப ஜாகிரதை, அவங்க ஏதோ அடிப்பட்டு அவங்களுக்கு வேற அவங்கதான் வந்து ஜாகிரதை. படிக்கிற டயத்துல வந்து படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம்.
தமிழ்நாடு அரசின் தவறான திட்ட அறிக்கையால் தான் மெட்ரோ ரயில் திட்டம் வரவில்லை என நயினார் நாகேந்திரன் சாடல். சரியான அதிகாரிகள் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. சரியான அதிகாரிகள் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போடணும்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்களை வேணும். ஆனா இவங்க என்ன 10 மீட்டர் 5 மீட்டர் உள்ள இடங்களை வச்சு தப்பா இந்த டீட்டெயில் ரிப்போர்ட் போட்டு கொடுத்தனால தான் அந்த மெட்ரோ வர முடியலையே தவிர மற்றபடி வேற என்ன. விஜய் கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பதை வேண்டுமென்றே திமுகவிற்கு எதிராக திசை திருப்புகிறார்கள். திண்டுக்கல்லில் திருமாவளவன் பேட்டி. விஜய் அவர்களுக்கு பரப்புரை செய்வதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதற்கு திமுக அரசு அல்லது திமுக தலைமையில் உள்ள அந்த அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அல்லது திமுக பொறுப்பாளர்கள் யாரும் காரணமாக இருக்க முடியாது. வேண்டுமென்றே திமுகவுக்கு எதிராக அதை திருப்ப பார்க்கிறார்கள். மயிலம் தொகுதிக்குட்பட்ட கொடியன் கிராமத்தில் சிவி சண்முகம் பரப்புரையில் பங்கேற்றவர்களுக்கு பணப்பட்டுவாடா என புகார். தலா 100 ரூபாய் வழங்கும் வீடியோ வெளியானது. நீ எங்க இருந்த? ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணியின் வேட்புமனுவுக்கு ஆட்சேபனை செய்தவர்களை தாக்கி விவகாரம். 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் கைது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. எந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரம். புதுச்சேரியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் விளக்கம். தெரியாத நபரிடமிருந்து வங்கி கணக்கிற்கு பணம் வந்தால் 1950 என்ற எண்ணில் வாக்காளர்கள் புகார் அளிக்கலாம் என அறிவுறுத்தல். வாக்காளருக்கு யாராவது ஒரு தெரியாத நபர் பணம் செலுத்துறாங்கன்னா, அவரோட நாலேஜே இல்லாமல் செலுத்துறாங்கன்னா அது தவறான விஷயம் அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதை நம்ம ப்ரெஸ் நோட் வந்து நேற்று கூட பப்ளிஷ் ஆயிருந்தது பேப்பரில். நம்மளோட ஸ்வீட் ப்ரோக்ராம் மூலியமாகவும் சொல்லிட்டு வரோம் மக்களுக்கு. கேரளாவில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. ஆளும் இடதுசாரி கூட்டணி 3வது முறையாக வாய்ப்பா அல்லது ஆட்சி மாற்றமா என நாளை தீர்ப்பளிக்க உள்ள மக்கள். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி. வாக்காளர்களை கவர நூதன முறையில் பரப்புரை செய்யும் வேட்பாளர்கள். தேயிலை பறித்தும் மூட்டை தூக்கியும் நடனமாடியும் வாக்கு சேகரிப்பு. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ஒரு வாரத்திற்கு சில இடங்களில் கோடை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையால் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்றது ஈரான். 2 வாரங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அறிவிப்பு. போர் நிறுத்தத்திற்கு 10 நிபந்தனைகள் விதித்துள்ள ஈரான். ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முழு கட்டுப்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். லெபனான் உள்ளிட்ட பகுதிகளிலும் உடனடியாக போர் நிறுத்தம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தகவல். நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு வர அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு.
ஈரான் ஆதரவு நாடான லெபனானுக்கு போர் நிறுத்தம் பொருந்தாது என இஸ்ரேல் அறிவிப்பு. துறைமுக நகரமான சிடனில் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து சரிந்தது கச்சா எண்ணெய் விலை. $100 கீழ் வந்ததால் உலக நாடுகள் நிம்மதி. ஈரான் தலைநகர் பாக்தாத்தில் வான்வழி தாக்குதல், குண்டுவீச்சில் தீப்பற்றி எரிந்த கட்டடம். போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்பும் இஸ்ரேலை தாக்கிய ஈரான், ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்த இஸ்ரேல். ஈராக்கில் குவைத் தூதரகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். குவைத் பகுதியில் இருந்து வந்த ஏவுகணை தாக்கி 3 பேர் இறந்ததால் ஆத்திரம்.